ஹாய் வாங்க எல்லாருக்கும் காலை வணக்கம். ஈஸ்வரி விலாக் சேனலுக்குள்ளே போய் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் செய்யலாம், என்ன எப்படி ஈஸியாக இது ஒரு வருடம் ஆனாலும் கெடாத மாதிரி மாங்காய் ஊறுகாய் போடலாம். வாங்க. இதுக்கு தேவையானதெல்லாம் பாருங்கள். வெந்தயம் 4 மாங்காய், 50 கிராம் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், ஒரு 25 கிராம் வெந்தயம், 25 கிராம் கடுகு, பெருங்காயம் நம்ம பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் பெருங்காயம், உப்பு இந்த கப்பில் 3/4 கப்பு. இப்போ மாங்காயெல்லாம் கழுவி நல்லா துணி போட்டு தொடச்சி தண்ணி இல்லாத எடுத்து வச்சுக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி படக்கூடாது. நல்லா ஆற விட்டு எடுத்து வச்சுக்கிட்டோம் ஃபேன் காற்றுல. இப்போ இதை நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அது மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், நானும் இந்த வெந்தயம் கடுகையும் வறுத்துடணும். இந்த வெந்தயத்தையும் கடுகையும் இப்போ நல்லா ஒரு பொன்னிறமாக வறுத்து ரெண்டையும் தனித்தனியாக மாவு பண்ணிக்கணும். வாங்க. இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களாம் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. பார்க்குறவங்க எல்லாம் லைக் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 200, 300, 500, 1000 பார்க்குறீங்க, ஆனால் லைக் ஒன்றும் இல்லைங்களே. தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள். எல்லாம் பார்க்குறவங்களாம் ஒன்றுமே இல்லை, இப்படி வீடியோ பார்க்கல அந்த லைக்கில் ஒரு டச் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு கட்டாயம் நீங்கள் பார்க்குறவங்கெல்லாம் எனக்கு ஒரு லைக் பண்ணுறீங்க. எனக்கு நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஃபஸ்ட்டு வீடியோ போட்ட உடனே நான் பார்ப்பேன் எத்தனை பேர் லைக் பண்ணியிருக்கீங்கன்னு. நிறைய பார்க்குறீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பாருங்க. மதியம் வணக்கம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. வெயில் ஒன்றுமே தாங்க முடியல, அதனால வீடியோ கூட சரியாக என்னால் பண்ணவே முடியல. ரொம்ப வெயில், சொல்ல முடியாது. சென்னையில் வெயில். ஊருக்கு போனோம், அங்கே நல்ல மழை, நல்லா என்ஜாய் பண்ணோம், நல்லா வீடியோ போட்டோம். இங்கே சென்னைக்கு 4-5 நாள் ஆயிடுச்சு. என்னால் பண்ணவே முடியல. அடுப்புட்டியே காலையில் 6 மணிக்கே நிற்க முடியல. சமையலுக்கு எல்லாம் நிறைய ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் பாருங்கள், இப்போ கூட சீலிங் ஃபேன் ஓடுது பாருங்கள், பக்கத்தில் டேபிள் ஃபேன் ஓடுது, வேர்க்குது. அதனால சரியாக வீடியோ பண்ண முடியல, வீடியோவுக்கு வர முடியல. இந்த கட்டாயம் வந்துட்டேன். ஏன்னா எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க, நான் வருவேன்னு. வாங்க. இப்போ கடுகு கடுகு நல்லா வறுத்துக்கலாம் பொன்னிறமாக. வறுத்து ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணிட்டு வந்துடலாம். வச்சாச்சு. கோல்டு கலர் ஆயிடுச்சு. இந்த கலருக்கு மேலே போயிடுச்சுன்னா இப்போ வெந்தயம் கஷ்டப்படும். பாருங்கள், ரெண்டும் ஃபேன் காற்றுல ஆற வச்சு நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டு வந்தோம். நெய்ஸாக ஒன்றும் பாதி ஓரளவுக்கு சொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். வாங்க. மாங்காய் தண்ணி இல்லாத நல்லா கழுவி தொடச்சி இப்படி பொடி பொடியாக அறுத்துட்டு வந்தோம். உங்களுக்கு என்ன பீஸ் சைஸோ அந்த சைஸுக்கு அறுத்துக்கோங்க. நான் இந்த அளவுக்கு அறுத்துக்கிட்டேன். பாருங்கள். இப்போது இதில் இந்த உப்பு கொட்டிடலாம். இந்த உப்பு கரெக்டாக இருக்கும். உப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் கெடாது. இப்போ இதெல்லாம் நம்ம எண்ணெய் காய்ச்சி ஊற்றுக்குள்ளே பண்ணிக்கலாம். நல்லா புளி போட்டுக்கலாம். பாருங்கள், வில்லேஜ்லேருந்து அங்கே சொந்தமாக போட்டிருக்குறாங்க எண்ணெய் செக்கு, அதுலேருந்து வாங்கிட்டு வந்தேன். நல்லெண்ணெய் 1/2 லிட்டரு. இப்போ நம்ம இந்த கிண்ணத்தில் 1 கிண்ணம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 300 எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பக்கெட்டில் 1/2 பக்கெட்டுக்கு மேலே இருக்குது. 300 எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெயும் உப்பும் அதிகமாக இருந்தால் ஊறுகாய் எத்தனை 2-3 வருஷம் வச்சுருந்தா கூட கிடையாது. ஊரில் போட்டு 2 வருஷம் கழித்து ஒரு பாட்டில் கொஞ்சம் தான் எடுத்தோம், அப்படியே இருந்தது. அதை அப்படியே எடுத்து நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். அப்படியே இருந்தது பாருங்கள். எண்ணெய் மேலே மிதந்து நல்லா எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். இப்போ நம்ம எல்லாம் இது வறுத்து தான் வச்சுருக்கோம், அப்படியே போட்டுக்கலாம். வெந்தயம் பாருங்கள், வறுத்து தூள் போனது வெந்தயம். 50 கிராம் 4 மாங்காய், பெரிய பெரிய மாங்காய் வறுத்தியாச்சு. கடுகு பாருங்கள், கடுகு 50 கிராம். பாருங்க, எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் ஆகட்டும். இப்போ மிளகாத்தூள் போட்டால் மிளகாத்தூள் தீஞ்சிடும், நல்லா இருக்காது. எல்லாம் இந்த கடுகெல்லாம் போட்டு நல்லா இப்படி குளிக்கலாம். எல்லாம் எல்லா இடத்துலையும் போகிற மாதிரி நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா கிளறி ஒரு 2 நாளைக்கு அப்படியே மூடி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் மூடி போட்டு மூட மாட்டேன், எல்லாம் மூடி போட்டு வைக்கிறாங்க. நான் ஒயிட் கலர் போட்டு கட்டி வச்சுருவேன். கொஞ்சம் காற்று இருக்கணும், அப்போ தான் ஊறுகாய் கெடாது இருக்கும். இல்லை பாருங்க, பெருங்காயம் பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூனு. இந்த மிளகாத்தூள் எல்லாம் போட்டுக்கலாம், கரெக்டாக இருக்கும். உப்பு காரம் எல்லாம் அதிகமாக இருந்தால் தான் ஊறுகாய் கெடாது இருக்கும். அது பார்த்து தண்ணி கொஞ்சம் கூட படக்கூடாது. மெயின் எதிரியே தண்ணி தான் ஊறுகாய்க்கு.
எண்ணெய் நல்லா சூடாக இருக்குள்ளே மிளகாத்தூள் கொட்டிக்கோங்க. எவ்வளோ கலர் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இதில் ஊற்றி கிளறி மூடி வச்சுட்டா ஊறுக்காய் ரெடி. 1 வருஷம் ஆனாலும் கிடாது. இப்போ இதில் ஊற்றிக்கலாம் எடுத்து. இதுதான் எல்லாத்தோட பெஸ்ட்டு. ஜாலி தான். இந்த மாதிரி ஜாலி போட்டு வச்சுட்டா கடுகு வறுத்தது, வெந்தயம், பெருங்காயம், இப்போ எண்ணெய், மிளகாத்தூள், உண்மையாலுமே பாருங்க வாயில் எரிச்சு போகுது. அவ்வளோ வாசனையாக இருக்குது. எண்ணெய் இதில் 1 கிண்ணம் நிறைய ஊற்றிக்கணும். கரண்டி திருப்பி கலரலாம். அது கரண்டி கலர் முடியல. செம்ம செம்ம எப்படி இருக்கு பாருங்க. இது ஊற்றினா சூப்பராக இருக்கும். நல்ல வாசனை. பெருங்காயம், கடுகு, வெந்தயம், உப்பு, நல்லெண்ணெய், மிளகாத்தூள் எல்லாம் நல்ல வாசனை. இந்த ஊறுகாய் போட்டால் மென்சஸ் ஆனால் மென்சஸ் நிற்கிற வரைக்கும் ஊறுகாய் தொடக்கூடாது. அப்புறம் என்ன சொல்கிறது, அது எப்படி சொல்கிறது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தால் புளிக்காது தொடக்கூடாது. எங்கேயாவது டெத்துக்கு போயிட்டு வந்துட்டு உடனே தொடக்கூடாது. அது மாதிரிங்குது. இந்த மாதிரி 3 ஐட்டம் ஒத்துக்காது. தீட்டு ஊறுகாய்க்கு ஒத்துக்காது. அப்படியே கெட்டு போயிடும். வீட்டில் இருந்து காலையில் மென்சஸ் ஆகிட்டா ஊறுகாய் எடுக்கவே கூடாது. அந்த மென்சஸ் 3 நாள் 5 நாள் தலை குளிக்கிற வரைக்கும் ஊறுகாய் தொடக்கூடாது. டேபிள் இருக்கிற பாட்டிலில் எடுத்து வைக்கிற வரைக்கும் அதை சாப்பிட்லாம். இந்த மெயினான ஊறுகாய் தொடக்கூடாது. இந்த 3 தீட்டும் இதுக்கு ரொம்ப ஒத்துக்காது. ஊறுகாய் லட்சுமியோட சமம். அதனால் ஊறுகாயை இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தணும். ஒயிட் கிளாத் மேலே போட்டு கயிறு போட்டு கட்டிடுவேன். நீங்கள் அப்படியே டேபிளில் வச்சாலும் கெடாது. ஆனால் இது வரைக்கும் கெட்டதில்லை, கெடாது. நீங்கள் அப்படி டவுட்டுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு டேபிளில் கொஞ்சம் பாட்டில்லையோ இல்லை ஜாடியிலையோ எடுத்து வச்சு சாப்பிடுங்க. ஊறுகாய் ரெடி. சூப்பர் ஊறுகாய். வாங்க, ஊறுகாய் போட்டாச்சு. வருஷத்துக்கு தகுந்த ஊறுகாய் சிம்பிளாக ஈஸியாக வீட்டில் இருக்கிறது வச்சேன். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயம் இப்போ ஊறுகாய் முடிகிற சீசனு. சீக்கிரம் வாங்கி சீக்கிரம் போடுங்க. இதே மாதிரி 1/2 மணி நேரம் வேலை தான்.